Dear friends, very happy morning. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பப்பாளி நண்பர்களே. இந்த பப்பாளி பழம் மரம் 5 பழம் இருக்குது நண்பர்களே. 5 பழமும் பாருங்கள், எல்லாமே பழுத்துருச்சு. இதெல்லாம் நல்லா ரைப் ஆயிடுச்சு. இது வந்து எல்லோ கலர் வந்துருச்சு, இதுவும் எல்லோ கலர் வந்துருச்சு, இதுவும் எல்லோ கலர் வந்துருச்சு நண்பர்களே. இதெல்லாம் தட் மீன்ஸ் சிம்பிள் ஆஃப் ரைப் ஆயிடுச்சுன்றது ஒரு சிம்பிள் நண்பர்களே. எங்கேருந்து படிச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பாருங்கள், அந்த அடி பாருங்கள் பப்பாளி மரம். அந்த பப்பாளி மரத்தை தான் படித்தேன். நல்லா பெருசாக இருந்துச்சு. அந்த எல்லோ கலர் வரட்டும்ன்றதுக்காக மரத்துலேயே பழுக்கட்டும்ன்றதுக்காக அப்படியே விட்டுருந்தேன். இன்னைக்கு இப்போ தான் நண்பர்களே படித்தேன். படிச்சுட்டு சரி நம்ம வியூவர்ஸுக்கும் இதை பற்றி ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஆமாம் நண்பர்களே, அது பப்பாளி. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது கொய்யா. இந்த பாருங்க, இது கொய்யா. இப்போ தான் ப்ரூனிங் பண்ணி விட்டேன், கவாத்து பண்ணி விட்டேன். இந்த பாருங்க, கவாத்து பண்ணி விடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நண்பர்களே. ஆமாம், விட்டோம்னா அது பாட்டுக்கு இந்த பாருங்க, இது எல்லாமே அதிலேருந்து இப்போ தான் கவாத்து பண்ணி இந்த இருக்குது பாருங்கள், இந்த பிளேஸில் தான் இந்த இருக்குது பாருங்கள், கட் பண்ணேன், கட்டரை வச்சு கட் பண்ணேன். இந்த பாருங்க, கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் வைக்கணும் நண்பர்களே. மஞ்சள் வச்சோம்னாக்க அது டேமேஜ் ஆகாமல் இந்த பாருங்கள், மஞ்சள் வைக்கணும் கட் பண்ண இடத்துல. இந்த புந்தெல்லாம் கவாத் பண்ணி விட்டேன் நண்பர்களே. கவாத் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், அப்படியே இந்த தென்னை மரத்துக்கு இந்த இருக்குவாங்க, தென்னை மரத்துக்கு அப்படியே அடியில் போட்டேன் நண்பர்களே. காஞ்சிச்சுனாக்கா அப்படியே அதை வந்து காஞ்சிச்சுன்னா அப்படியே உரமாகிடும் அதுக்கு. ஆமாம் நண்பர்களே, இது தென்னை மரம். நான் ஆல்ரெடி பார்க்குறவ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு தென்னை மரம், அது ஒரு தென்னை மரம், அங்கே ஒரு தென்னை மரம் அப்படின்னு நண்பர்களே. அப்புறம் சரி, இந்த வீடியோ கொஞ்சம் மரங்களை பற்றி ஒரு கன்னியூ பண்ணுமே நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, இது வந்து செவ்வாழை நண்பர்களே. இந்த இருக்குது பார்த்தீங்களா, செவ்வாழை கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இந்த பாருங்க, நல்லா பெருசாகிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் குறைதலும் நினைக்கிறேன். ஆமாம், செவ்வாழை. இது முருங்கை நண்பர்களே. இந்த மரம் முருங்கை மரம். இந்த இருக்குது பாருங்கள், முருங்கை மரம். அந்த பாருங்கள், பூக்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த இங்கேருந்து கீரையெல்லாம் பறிச்சிக்கலாம். பாருங்க, இங்கேருந்து கீரையெல்லாம் பறிச்சிக்கிடுவோம். கை கட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த அந்த மரம், அதான் மரம். அங்கேருந்து போய் நண்பர்களே, இது நல்ல பெரிய மரம் நண்பர்களே, பெருசாகிடுச்சு. போன வாரங்களில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10-15 காய் பிடுங்கணும். ஆமாம் நண்பர்களே, இதை சொல்லிட்டேன். செவ்வாழை. இதில் இதுவும் செவ்வாழை தான் நண்பர்களே. ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இதுவும் செவ்வாழை தான். இந்த பாருங்கள், இதுவும் கண்டெய்னர் வச்சு, இது பெரிய கண்டெய்னர் வைக்கணும். இந்த இதில் வச்சோம்னாக்க வீக்கனா டெஸ்பைட் இது ஈல்டு. இது மாதிரி கண்டெய்னர் வைக்கணும் நண்பர்களே. இது வந்து இலைக்காக நண்பர்களே. எங்களுக்கு சப்போஸ் எமர்ஜென்சிக்கு இலை தேவைப்பட்டால் இலையை வந்து கட் பண்ணிக்கிடுவோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் அதை வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் நண்பர்களே. அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கஸ்டர்ட் ஆப்பிள். இது அங்கே கொஞ்சம் கஸ்டர்ட் ஆப்பிள் மரம் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் மரங்களை பற்றி மட்டுமே சொல்லிவிட்டு அப்படியே இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணால் பழத்தையும் காட்டிடுவோம் அப்படின்றதுக்காக நண்பர் இந்த வீடியோ. ஓகே நண்பர்களே, வேண்டிய பழம் மரங்கள் நம்மளே வளர்க்கலாம் நண்பர்களே. ரொம்ப சிம்பிள் தான். கண்டை வச்சு கொஞ்சம் பாதுகாத்து விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் காமிச்சு ஷேர் பண்ணுறதா எம்பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி கார்டனிங். எல்லாம் ஆர்கானிக் நண்பர்களே. அதான் அதில் முக்கியமான விஷயம். நான் எப்போதுமே இந்த கெமிக்கல் பர்டிஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் சண்டே, பிகாஸ் டுடே இட் இஸ் சண்டே.